நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தமாக ஒரே இடத்துல 2 தரமான மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முழு தகவலையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க இடத்துல தொடர்பு கொண்டு பேசுங்க. முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மாட்டோட கலர் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சந்தன பிள்ளையில் மர அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல கலரில் நல்ல பை செட்டில் மாடு பார்த்திங்கன்னா கன்று போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாட்டோட பல் பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குது. மாடு பார்த்திங்கன்னா இப்போது 3வது ஈத்து கன்று போட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கன்று போட்டு பார்த்திங்கனாக்கா இன்னையோட ஒரு 9 நாட்கள் ஆகுது. நல்ல கலரில் நல்ல ஜம்முன்னு இருக்குது மாடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. நல்ல கறவை வர்க்கமான மாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாட்டோட கன்று பார்த்திங்கனாக்கா வீடியோவோட கடைசியாக காமிச்சிருக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். காளை கன்று தாங்க போட்டிருக்கு. மாட்டுக்கும் சரி கன்றுக்கும் சரி இரண்டுமே பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய சுழி எல்லாமே கரெக்டாக ஸ்தானத்திலே இருக்குது. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. கன்று போட்டு இப்போதைக்கு ஒரு 9 நாட்கள் ஆகுது. 2 நேரமும் சேர்த்து ஒரு 12 லிட்டர் கறவை கேரண்டியாக இப்போதைக்கு கறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா போன 2வது ஈத்துலேயே 2 நேரமும் சேர்த்து 14 லிட்டர் கறவை கறந்த மாடு. இந்த ஈத்துக்கும் இன்னும் ஒரு வாரம் போன பிறகு கண்டிப்பாக மேனீனி பராமரிப்புலாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த 14 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. மாட்டோட குணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மாடு ரொம்பவே குணமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. கால் அணைக்க வேண்டிய பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. கறவைக்கு பாருங்கள், அவங்க கறந்தே காமிச்சிருக்காங்க. பாத்திரத்தை கீழே வச்சு தெளிவாக உட்காந்து கறந்தே காமிச்சிருக்காங்க. 2 வேளைக்கு சேர்த்து 12 லிட்டர் கறவை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விலையானது ரூபாய் 48,000 சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்தே கொடுக்குறோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் போய் பார்த்துட்டு தாராளமாக வாங்கிக்கோங்க. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரியோட பல் பார்த்திங்கனாக்கா 4 பல்லுங்க. மடி பார்த்திங்கன்னா இப்போ தான் புது மடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கன்று போட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் அதிகபட்சம் டைம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிடாரியோட பல் 4 பல்லுங்க. தலையீத்து இப்போ சினையாக இருக்குது. சுழி பார்த்திங்கன்னா ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரொம்ப சூப்பரான கிடாரி. நல்லா உடம்பு உருண்டையில் நல்லா கெட்டியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் மாடு இந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஒரு பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்னு இருக்கிறாங்க. நெத்தியில் பாருங்கள் ஒரு வெள்ளை கலர் சிட்டி வந்திருக்கு. அதே போல் மடி வெள்ளை, அடிவயிறு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கால் எல்லாமே கொஞ்சம் வெள்ளை கலர் வந்திருக்குங்க. நல்லா கறவை வர்க்கமான கிடாரி அப்படின்னு இருக்கிறாங்க. 4 பல் தலையீத்து கிடாரிங்கிறதுனால நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு 10 ஈத்துக்கு குறையில்லாத தாராளமாக வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. மாடு தேவைன்னா அவங்க இடத்துல கூப்பிட்டு பேசுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல கறவைத்திறனில் தரமான மாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. பை தோல் லூஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ரொம்பவே சூப்பராக மடி வைக்கும். தலையீத்துலேயே நல்ல கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த கிடாரிக்கான விற்பனை விலை பொறுத்த வரைக்குங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரேட்டானது ரூபாய் 49,000 சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்தே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4 பல்லுமே பாருங்கள் தெளிவாக பிடிச்சி காமிச்சிருக்காங்க. நடையிலையும் விட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். தேவைன்னா கூப்பிட்டு பேசிவிட்டு நேரில் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக வாங்கிக்கோங்க. இந்த 2 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா விருதுநகர் மாவட்டம், சிவகாசி வட்டம், புதுப்பட்டி அப்படின்ற பகுதியிலேருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நீங்களும் உங்களோட தரப்புலேருந்து நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.